வணக்கம் நண்பர்களே, நான் மணிகண்டன். திஸ் இஸ் மணிஸ் ட்ராவல்ஸ் வித் ஹோப். இது மாதிரி தொடர்ந்து பல வீடியோக்கள் வரப்போது. அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்க வேண்டியது மட்டும்தான். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படின்னா, விரைவில் புதிய பாதை ஒன்று உருவாக இருக்கிறது. அது எங்கேருந்து எங்கே அப்படின்னா, தாம்பரத்தில் இருந்து செங்கல்பட்டு வரைக்குமே இருக்கக்கூடிய அந்த பாதைகளில் 4வது ரயில் பாதையாக இந்த பாதையானது அமைய இருக்கிறது. இதற்கான ப்ரொபோசல் அப்படிங்கிறது 2023 மார்ச்சிலேயே தயாரிக்கப்பட்டு விட்டது. தமிழக அரசாங்கம் அதற்கு தயாராகவே இருக்கிறது. இந்த சூழ்நிலையில் மத்திய அரசாங்கத்தோடு இணைந்து இந்த திட்டமானது செயல்படுத்த இருக்கிறது. இந்த பட்ஜெட்டில் 1165 கோடி இதற்காக ஒதுக்கப்படுவதாகவும் தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. இந்த சூழ்நிலையில் இந்த பாதை அமைந்தால் என்னென்ன வசதி அப்படிங்கிறது நமக்கு இருக்கும் அப்படின்னு நம்ம நிச்சயமாக தெரிஞ்சுக்கணும். இதில் மிகப்பெரிய விஷயம் என்ன அப்படின்னா, சென்னைக்கு செல்லக்கூடிய பல்வேறு ரயில்கள், தென் மாவட்ட ரயில்கள் இந்த ரூட் வழியாகத்தான் இயங்குகிறது. அதே மாதிரி வட மாநிலங்களுக்கு செல்லக்கூடிய ரயில்களும் இந்த ரூட்டு வழியாகத்தான் இயங்குகிறது. அது மட்டும் இல்லாமல் மின்சார ரயில்களும் இயங்குகிறது. கிட்டத்தட்ட 200 ரயில்கள் கடந்து செல்லக்கூடிய பாதையாக இந்த ரயில் இருக்கிறது. இதில் 50 எக்ஸ்பிரஸ் ரயில்களும் 150 மின்சார ரயில்களும் கடற்கரையிலிருந்து செங்கல்பட்டு வரைக்கும் இயங்கக்கூடிய ரயிலும் இந்த ரோட்டு வழியாகத்தான் செல்லக்கூடிய ஒரு நிலை அப்படிங்கிறது இருக்கிறது. இருந்தாலுமே இன்னும் கூடுதல் ரயில்கள் இயக்கப்பட வேண்டும் அப்படிங்கிற கோரிக்கை அப்படிங்கிறது ரொம்ப நாளாகவே இருந்துகிட்ருக்கு. இதை தவிர்க்க வேண்டும் அப்படின்னா 4வது பாதையானது அமைக்கப்பட வேண்டும். அது மட்டும் இல்லாமல் கிளாம்பாக்கம் அப்படிங்கிற பேருந்து நிலையம் அப்படிங்கிறது செயல்பாட்டுக்கு வந்துவிட்ட நிலையில் நிச்சயமாக இந்த ரூட்டில் அதிகப்படியான ரயில்கள் இயக்கப்பட வேண்டும் அப்படின்னு கோரிக்கை இருக்கிறது. அதற்காக 4வது பாதைக்கான பட்ஜெட்டில் நிதியும் ஒதுக்கீடு செஞ்சுட்டாங்க. நிதி ஒதுக்கீடு செய்கிறது அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட அந்த திட்டம் ரொம்பவும் சீக்கிரமாக நிறைவேற்றப்பட வேண்டும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு அப்படிங்கிறது ரொம்ப நாளாகவே இருந்துகிட்ருக்கு. நிச்சயமாக இந்த ரூட்டில் 4வது பாதை அப்படிங்கிறது கூடிய விரைவில் வர இருக்கிறது. அப்படி வரும் பட்சத்தில் இன்னும் கூடுதல் ரயில்கள் இயக்கப்படுவதற்கான வாய்ப்பு அப்படிங்கிறது தெள்ளத் தெளிவாக தெரிகிறது அப்படின்னு தான் சொல்லணும். செங்கல்பட்டில் இருந்து தாம்பரத்தில் இருந்து சென்னை, எக்மோர், கடலூர் வழியாக இன்னும் நிறைய ரயில்கள் இயக்கப்படுவதற்கான வாய்ப்பு இந்த 4வது பாதை உருவானவுடன் ஏற்பட்டுவிடும். அடுத்த ஒரு வீடியோவில் பார்ப்போம். அது வரைக்கும் நன்றி.